ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி மத்தியமால இருக்கக்கூடிய கத்திய பாட்டில் 8th லெசனான ஏக் டோக்கரி பர் மிட்டி அந்த லெசனினுடைய சாராம்சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். ஏக் டோக்கரி பர் மிட்டி அப்படின்னா, ஏக் டோக்கரி அப்படின்னா கூடை, பர் அப்படின்னா நிறைய, மிட்டி அப்படின்னா மண், ஒரு கூடை நிறைய மண். அந்த லெசனினுடைய சாராம்சம். एक जमींदार के महल के पास एक गरीब विधवा की झोपड़ी थी. ஒரு ஜமீன்தாரினுடைய அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் மஹல் கே பாஸ் ஏ கரீப் வித்வா ஒரு ஏழ்மையான ஒரு விதவை பெண்மணி ஒரு குடிசையில் இருக்கிறாள், குடிசையில் வசித்து வருகிறாள். अपने महल का हाथा बढ़ाने के लिए जमींदार ने उस झोपड़ी को हटाना चाहा. அப்னே மெஹல் கா ஹாத்தா அந்த ஜமீன்தார் வந்து தன்னுடைய அந்த மாளிகை இருக்கு இல்லையா, அதனுடைய அந்த நுழைவாயில் அதனுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்த விரும்பினார். ஜோப்படிக்கோ ஹட்டானா சாகா விரிவுபடுத்த விரும்பி அதற்காக அந்த குடிசையை வந்து அகற்ற விரும்பினார். அந்த குடிசை இருக்கு, அது வரைக்கும் தன்னுடைய அந்த அரண்மனையினுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு அவர் விரும்பினார். हटाना चाहा அதனால அந்த குடிசையை அகற்ற விரும்பினார். इसके लिए कई तरह से समझाने पर भी विधवा मानने वाली नहीं थी. இதனால நிறைய விதத்தில் வந்து அவங்க கிட்ட வந்து அந்த விதவை கிட்ட வந்து இது பண்ணுறாரு, நீ வந்து காலி பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் வந்து சொல்கிறாரு. நிறைய விதத்தில் அவரை வந்து வழி கொண்டு வர நினைக்கிறாரு. क्योंकि उस विधवा बुढ़िया तो कई जमाने से वहीं बसी थी. ஆனால் வந்து அந்த விதவை பெண்மணி வந்து வயதாயிருச்சு. புடியாத்தோ கை ஜமானேசே பல வருஷமாக பல காலமாக அந்த வீட்டில் தான் அவங்க வசித்து வருகிறார்கள். अपने पड़ोसी जमींदार की इच्छा सुनने से वह मृत प्राय हो गई थी. தன்னுடைய படோசி ஜமீன்தார் அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜமீன்தார் வந்து அவருடைய இச்சா சுன்னேசே அவருடைய அந்த ஆசையை கேட்ட உடனேயும் வஹ் மிருத் பிராய அப்படின்னா ஒரு நடைப்பிணமாகத்தான் அவருடைய வாழ்க்கை கழிந்து வந்தது. ஏன்னா வந்து தனக்கு இருக்கிறதே இந்த வீடு, இதையும் வந்து அந்த ஜமீன்தார் வந்து விரும்புகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த விதவை பெண்மணி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வந்து ஒரு நடைப்பிணமாக ஆகிவிட்டாங்க. ஜப் ஸ்ரீமான் கே सब प्रयत्न निष्फल हुए तो श्रीमान ने अदालत के द्वारा झोपड़ी पर कब्जा कर लिया और विधवा को भगा दिया. ஸ்ரீமான் கே சப் பிரயத்ன அவர் வந்து நிறைய அந்த ஜமீன்தார் வந்து நிறைய விதத்தில் வந்து முயற்சி செய்கிறார் அந்த பெண்மணியை வந்து அங்கேருந்து வெளியேற்றுவதற்கு. நிஷ்பல் ஹுயே அது எல்லாமே வந்து பலனளிக்காமல் போயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஸ்ரீமான் அதாலத் கே துவாரா அதாலத் அப்படின்னா கோர்ட் மூலியமாக ஜோப்படி பர் கப்ஜா அது மூலியமாக அந்த குடிசையை வந்து கப்ஜா அப்படின்னா கைப்பற்றி கர் லியா அவுர் வித்வாக்கோ பகா தியா அந்த விதவை பெண்மணியை வந்து வெளியேற்றி விட்டார். இசி காரன் பேச்சாரி கஹீம் பாஸ் படோஸ்மே ஜாக்கர் ரஹ்னே லகி இதனால் அந்த ஏழ்மையான அந்த அப்பாவியான அந்த விதவை பெண்மணி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த குடிசைகளில் போய் வசிக்க ஆரம்பித்தாங்க. ஏக் தின் उसने जमींदार से विनती करके अपनी झोपड़ी की जमीन से एक टोकरी भर मिट्टी मांगी. एक दिन ஒரு நாள் வந்து அந்த ஜமீன்தார்கிட்ட உஸ்னே ஜமீன்தார் சே அந்த ஜமீன்தார்கிட்ட வினத்தி கர்கே ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறா. अपनी झोपड़ी की जमीन से एक टोकरी भर मिट्टी அந்த தன்னுடைய குடிசையிலிருந்து நான் வந்து ஒரு கூடை நிறைய ஒரு மண் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவள் வேண்டி கேட்டுக்கிறா. ஜமீன்தார்னே பி மான் லியா உடனே ஜமீன்தாரும் சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. अपने आंतरिक दुख को संभाल कर उसने अपनी टोकरी में मिट्टी ली. உடனே வந்து அந்த விதவை பெண்மணி வந்து தன்னுடைய ஆந்தாரிக் துக் அப்படின்னா ரொம்ப உள்ள தன்னுடைய ஆள் மனதில் அவ்வளோ அவங்களுக்கு வருத்தம், அவ்வளோ ஒரு துக்கம், நம்ம இருந்த இந்த வீடு இப்படி ஆயிடுச்சு, நம்மளை வந்து வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஒரு துக்கமான மனநிலையை வந்து சமாளித்து கொண்டு அந்த கூடையில் வந்து மண்ணை எடுத்துகிட்டு வராங்க. பர் அப்னே சிர் பர் டோக்கரிக்கோ தர் ந சக்கி ஆனால் அந்த கூடையை வந்து எடுத்து அவங்க தலையில் அவங்களால தர் ந சக்கி வைத்துக்கொள்ள முடியல.
इसलिए ஜமீன்தார் से हाथ जोड़कर मदद मांगी. அதனால் அவள் வந்து அந்த ஜமீன்தார்கிட்ட வந்து கை கூப்பி हाथ जोड़कर கை கூப்பி உதவி கேட்கிறாள். जमींदार ने भी उस पर तरस खाकर टोकरी उठाने की कोशिश की. உடனே ஜமீன்தாரும் பார்க்குறாரு. தரஸ் காக்கர் அப்படின்னா உஸ்பர் தரஸ் காக்கர் அப்படின்னா பரிதாபப்பட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த டோக்கரி அந்த கூடையை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் இவரும். பர் டோக்கரி கோ உठा न सके. ஆனால் அந்த கூடையை அவரால் தூக்க முடியலை. तभी विद्वा ने इस पर विचार करने के लिए कहा कि தபி அப்போ வந்து வித்வா அந்த விதவை பெண்மணி வந்து இந்த மாதிரி விசார் கர்னே கேலியே கருத்தை வந்து சொல்கிறாங்க. கஹாக்கி என்னென்னா ஜப் ஏ டோக்கரி கி மிட்டி பி உன்சே உட்டாயி நஹி ஜாத்தி ஹை. உங்களால் இப்போது ஒரு கூடை மண்ணை கூட உங்களால் தூக்க முடியலை. உட்டாயி நஹி ஜாத்தி ஹை தூக்க முடியலை. तो उस झोपड़ी में पड़े हजारों टोकरियों की मिट्टी जन्म भर கைசே உட்டாயி ஜா சக்கேகி. உங்களால் இந்த ஒரு கூடையில் இருக்கிற மண்ணை கூட உங்களால் தூக்க முடியல. ஆனால் இந்த குடிசையில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அந்த கூடை நிறைய மண்ணை வந்து நீங்கள் எப்படி வந்து தூக்க போகிறீங்க? அதை வந்து நீங்கள் அவள் என்னங்க மீன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை போய் என்கிட்ட இந்த ஒரு கூடை மண்ணே உங்களால் எடுக்க முடியல, நீங்கள் வந்து என்னை ஏமாற்றி இப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவள் மனசுக்குள்ளே அவ்வளோ ஆழ்ந்த துக்கத்தோடு அவள் வந்து கேட்குறா. எப்படி வந்து உங்களால் தூக்க முடியும்? இதவே வந்து உங்களால் தூக்க முடியல. அந்த ஆயிரக்கணக்கான அந்த கூடை நிறைய இருக்கக்கூடிய அந்த குடிசையில் இருக்கக்கூடிய மண்ணை எப்படி உங்களால் சுமக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். ஜமீன்தார் கி ஆங்கே வித்வா கே உபர்யுக்த் வச்சன் சே குல் கயீன். இப்போது ஜமீன்தாரினுடைய ஆங்கே வித்வா அப்படின்னா அவருடைய கண்கள் வந்து உபர்யுக்த் வச்சன் மேலே சொன்ன அந்த 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 விதவை பெண்மணி சொன்னாங்க இல்லையா அந்த கூற்று, அதாவது அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு குல்கயின் திறந்தது, கண்கள் திறந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா அவருக்கு தான் செஞ்ச தப்பு வந்து தெரிய வருது. அவ் க்ஷம மாங்குக்கர் ஜோப்படி கோ வாபஸ் தே தியா. உடனே க்ஷமா மாங்குக்கர் அப்படின்னா உடனே வந்து அவருடைய கண்கள் திறந்தது, நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தோன்றி உடனே அந்த நேரத்திலே வந்து அவர் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த குடிசையை வந்து அந்த பெண்மணிக்கு வாபஸ் தே தியா திருப்பி கொடுத்து விட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து இந்த சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மத்தியமாக படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன உங்களுக்கு நான் இன்னும் வேறு விதமாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், இல்லை நான் எடுத்துருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப உத்வேகமாக அமையும். அண்ட் மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.